இன்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி அவர்களை சந்தித்து புகார் மனு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புகாரின்படி தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக, அண்ணா திமுக இரண்டு கட்சிகளும் வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்து லஞ்சமாக கொடுத்திருக்கின்றார்கள். சில தொகுதிகளில் 500 ரூபாய், சில தொகுதிகளில் 1000 ரூபாய், சிலதில் 2000, சிலதில் 5000 ரூபாய் ஒவ்வொரு வாக்காளருக்கும் லஞ்சமாக வாக்குகளுக்கு பணம் கொடுத்திருக்கின்றார்கள் என்று புகார் கொடுத்திருக்கின்றோம். இதில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இது மட்டுமல்ல, ஓராண்டு காலமாக தமிழ்நாட்டிலே தேர்தல் நேரத்திலே திமுக, அண்ணா திமுக பணத்தை வைத்து மக்களுடைய வாக்குகளை வாங்குவார்கள், பெறுவார்கள் என்று தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த கேவலமான கலாச்சாரம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. இது ஜனநாயகத்தினுடைய கேலி கூத்தாக இப்ப இந்த தேர்தல் இருக்கிறது. ஒரு தேர்தல் ஆணையம், அதிகாரம் இல்லாத ஒரு தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இத்தனை காலமாக, அதாவது இத்தனை வாரங்களாக பல புகார்கள் கொடுத்தோம். ஒரு புகார் மீது நடவடிக்கை இல்லை. தொடர்ந்து 3 நாட்களாக தமிழ்நாட்டிலே அனைத்து தொகுதியிலும் திமுக, அண்ணா திமுக ரெண்டு கட்சிகளும் ஊழல் செய்கின்ற 2 கட்சிகளும் மக்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு காலையில் நான் பெண்ணாகரத்திலிருந்து சென்னைக்கு வரேன். நான் ஒரு செக் போஸ்ட் இல்லை. பெண்ணாகரத்திலிருந்து தருமபுரி வரைக்கும் 4 செக் போஸ்ட் நேற்று வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு ஒரு செக் போஸ்ட் இல்லை. தருமபுரியிலிருந்து சென்னைக்கு வர ஒரு செக் போஸ்ட் இல்லை. ஒரு வாகனத்தை செக் பண்ணல. அப்புறம் என்ன தேர்தல் நடக்குதுங்களா? அதுக்கு யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அறிவிச்சுட்டு போயிடலாமே. தேர்தல் ஆணையம் எதுக்கு இங்கே இருக்கிறாங்க? ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களாம் இருக்கிறதுக்கு. 60 குடிச்சில இருந்து 5000 ரூபாய் கொடுத்தா தேர்தல் ரத்து பண்ணுவாங்களா? தள்ளி வைப்பாங்களா? 500 ரூபாய்க்கு தள்ளி வைக்க மாட்டாங்களா? இல்லை 1000 ரூபாய் பணம் இல்லையா அவங்களுக்குலாம்? 5000 ரூபாய் பணமா அவங்களுக்குலாம்? என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க? யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? ஜனநாயகம் கேலி கூத்தா இருக்கு. உலகமே தமிழ்நாடு பார்த்து சிரிக்குது. இது தேர்தல் நடத்திட்டு இருக்காங்க. இவங்களாம் நியாயமான தேர்தல் நடக்குதாங்க தமிழ்நாட்டில்? எங்க போய் கேளுங்க, யாரை போய் கேளுங்க, டீ கடையில் கேளுங்க, யாருன்னா கேளுங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 500 ரூபாய், 1000 ரூபாய் எல்லாம் கொடுத்தாங்க. திருவாரூர்ல கலைஞர் கொடுத்திருக்காங்க. ஆர்கே நகர்ல ஜெயலலிதா கொடுத்திருக்காங்க. கொளத்தூர்ல ஸ்டாலினுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க ஓட்டு. இவங்க நியாயத்தை பத்தி, நேர்மையை பத்தி, நீதியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஊழல் ஆட்சி கொடுக்க போறாங்களாமா? செய்யறது ஊழல், கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. திருப்பி மக்களுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 கட்சியும் எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்துட்டு போறாங்களாமா? நாங்க 15 மாசமா ஊரா போய் பார்த்துட்டு இருக்கோம். மக்களை பார்த்துட்டு இருக்கோம். மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். மக்களிட பிரச்சனைகளை சொல்லிட்டு வரோம். இதுதான் பிரச்சனை, தான் தீர்வு. 15 மாசம். போன வருஷம் பிப்ரவரி 15 இருந்து இன்னைக்கு 15ஆம் தேதி 15 மாசம் நான் மக்களை சந்திச்சுட்டு வரேன். ஊரா போறோம். மக்களை பார்த்து நான் கெஞ்சிரும். உங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்குறோம் சொல்லிட்டு வரோம். அதெல்லாம் இல்ல, பணம் கொடுத்தா போதும். அப்படித்தானே கலாச்சாரமா? தமிழ்நாடு கலாச்சாரமா? எதுக்கு தேர்தல் ஆணையம்? அப்புறம் லக்கானி கிட்ட பல புகார்கள், எத்தனை புகார்கள். பாலு கொடுத்திருக்காரு, வேலு கொடுத்திருக்கிறார், ஏகேஎம் எல்லாமே பல முறை கொடுத்திருக்கிறோம். நாங்க போஸ்ட் ஆபீஸுக்கு நாங்க போஸ்ட் ஆபீஸ் தேவையில்லை. இந்த மாதிரி பதவியே வேண்டாம். அப்புறம் யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு போங்க. அவங்ககிட்ட அறிவிச்சுட்டு போங்களேன். இல்ல ஒன்று செய்யுங்க, பாட்டாளி கட்சியை எல்லா தொகுதியிலிருந்து நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நாங்க பணம் கொடுக்கல, எங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. அப்போ டிஸ்குவாலிஃபை பண்ணிடுங்க எங்களை. எதுக்கு நாங்க அப்புறம் போட்டிட்டு இருக்கோம்? அப்புறம் எல்லாமே இந்த கலாச்சாரம் இருக்குன்னு உலகத்துக்கே தெரியுது. திருமங்கலம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலா, ஸ்ரீரங்கம் ஃபார்முலா, எல்லா ஃபார்முலா தெரியுது. இது தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், மறுபடியும் சொல்லிட்டு வரோம். நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். எங்கெங்க பணம் கொடுத்தாங்க, எங்கெங்க பிடிச்சாங்க எல்லாம் தெரியுது. ஆனா நடவடிக்கை இல்லை. நாங்க லக்கானி கிட்ட மற்றும் தலைமை தேர்தல் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் கமிஷன் தலைவர் ஜைதி, இப்ப நான் அவர் லக்கானி ஆபீஸ்ல இருந்து அவர்கிட்ட பேசினேன். ஜைதி அவர்கிட்ட பேசினேன். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா,
தமிழ்நாட்டில் நாளைக்கு தேர்தலை தள்ளி வைக்கணும். 234 தொகுதியிலும் லஞ்சம் ஊழல் திமுக அண்ணா திமுக கொடுத்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தேர்தலை தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சு வெளி மாநிலத்திலிருந்து நேர்மையான தேர்தல் அதிகாரி தலைமையில் இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இங்கே தலைமையில் மட்டும் இல்ல, ஒவ்வொரு ரிட்டர்னிங் ஆபீசர் வெளி மாநிலத்திலிருந்து வரணும். வெளி மாநிலத்திலிருந்து வந்து நியாயமாக நேர்மையாக ஜனநாயக மரபுகள் படி தேர்தல் நடத்தணும். இது எங்களுடைய கோரிக்கை. அரவாக்குறிச்சியில் தள்ளி வச்சிருக்கிறாங்க. 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 500 ரூபாய் கொடுத்து தள்ளி வைக்க மாட்டீங்களா? அது பணம் இல்லையா உங்களுக்குலாம்? நிச்சயமா நான் விசாரணை பண்றேன், பண்ணி நான் நல்ல முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். லக்கானி கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். நீங்க லக்கானி உங்களால தமிழ்நாட்டை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நான் உங்கள் ஒரு நபர் நீங்க தமிழ்நாட்டை காப்பாற்றணும். 50 வருஷமா தமிழ்நாடு நாசமா போயிடுச்சு. இன்னும் 5 வருஷம் நாசமா போகக்கூடாது. ஊழல்வாதி கையில சிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. தமிழ்நாட்டை நீங்க காப்பாத்துங்க மிஸ்டர் லக்கானி அவர்களையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். மனசாட்சி உள்ள லக்கானி, உங்களுக்கு மனசாட்சி இருந்ததுன்னா இந்த தேர்தலில் நீங்க தள்ளி வச்சு நல்ல நியாயமான தேர்தல் நடத்துவீங்கன்னு சொல்லி வந்திருக்கிறோம். என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு பார்க்கலாம். ஏங்க, திமுக 6000 கோடி லஞ்சம் கொடுத்திருக்காங்க. அண்ணா திமுக 10,000 கோடி லஞ்சம் கொடுக்கறாங்க. மக்கள் லஞ்சம் கொடுத்திருக்காங்க. நீங்க என்னமோ 100 கோடி புடிச்சிருக்காங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வரீங்களா? என் கூட வரீங்களா? இல்ல என்கிட்ட வாங்க. நான் ரோட்ல முதல் நாள் ரோட்ல வருவா, அவர்கிட்ட கேட்கிறேன் எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு கேட்கிறேன், சொல்லுவாப்ல. வரீங்களா? என் கூட வரீங்களா? இல்ல பேசுறதுலாம் எப்படியே பேசலாம். நாங்க வந்து 230 தொகுதியில் இருக்கிறோம். நீங்க எல்லாம் வாங்க, என் கூட ஒரு கேமரா எடுத்து வாங்க, போய் மக்களை கேட்கலாம், எவ்வளவு கொடுத்திருக்காங்க கேட்கலாம். 500 எவிடன்ஸ் ஏங்க, இல்ல எத்தனையோ புடிச்சிருக்கிறோம், எத்தனையோ எவிடன்ஸ் இருக்கு, எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். என் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட வந்து 12 பேர் பிடிச்சி கொடுத்திருக்கிறோம். ஒரு நடவடிக்கை எடுக்கல, கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். கேஸ் ஃபைல் பண்ணி என்ன ஆக போறது? எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களே. அப்புறம் இது எவிடன்ஸ் தான் என்ன? ஏங்க, தேர்தல் நியாயமா நடக்கணும்னா அப்புறம் நியாயமா நடக்கிறேன் பாக்குறீங்களா? இல்ல லஞ்சம் கொடுத்துதான் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும் இல்ல, லஞ்சம் கொடுத்தா தெரியும் எல்லாத்துக்கும், உலகத்துக்கே தெரியும் லஞ்சம் கொடுத்திருக்கான்னு தெரியும் எல்லாத்துக்கும். அப்போ நியாயமா நடக்கணும், தேர்தல் வேணாமா? இப்போ கொள்ளக்காரங்கிட்ட ஆட்சியை கொடுத்தா என்ன பண்ணுவான்? இன்னும் கொள்ளை தான் அடிக்க போறாங்க. இவங்க எல்லாமே கொள்ளடிச்சு தான் பணம் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் அதிகமா கொள்ளடிக்க போறாங்க. இன்னும் அதிகமா கொள்ளடிக்கணும் தமிழ்நாட்டை. கொள்ளடிச்சது போதாதா? 50 வருஷம் கொள்ளடிச்சு போதாதா? தள்ளி வச்சு நல்ல அதிகாரிகள் வைத்து ஒவ்வொரு தொகுதியிலும் நல்ல வெளிமாநிலிருந்து அது அதிகாரிகள் வைத்து நியாயமா நேர்மையா நடத்தணும். திருப்பூர் லாரி 570 கோடி ரூபாய் பிடிச்சிருக்கா. 3 கண்டெய்னர் லாரி பிடிச்சிருக்கா, செய்தி வந்திருக்கு. அதாவது RBI கைட்லைன்ஸ் படி பாத்தீங்கன்னா அதுல ராத்திரில யாரும் பணம் எடுத்துட்டு போக கூடாது. பேங்க் கைட்லைன்ஸ் இருக்கு. 100 கோடி ரூபாய்க்கு மேல பணம் எடுத்துட்டு போனாங்கன்னா அதுக்கு பார்த்தா 20 போலீஸ் இருக்கணும் கூட. அங்க இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலே இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர் பண்ணா எந்த போலீஸும் இல்லங்க, அதிகாரிகள் இல்ல, ராத்திரில எடுத்துட்டு போகணும் கைட்லைன்ஸ் இருக்கு. எடுத்து போனா அதுக்கு CBI என்கொயரி நடத்தணும். யாரோட பணம் என்ன பணம் நடத்தணும். இல்ல இதுல இந்த செய்தி வந்து எல்லா டிவில வந்துடுச்சு, ஜெயா டிவில மட்டும் வரல. அந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்களா? அதாவது எடிட் பண்ண வீடியோ மட்டும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. முழுசா வீடியோ பாத்தீங்களா? அதாவது அத பதில் நீங்களே சொல்லுங்க. அதுக்கு ஒரு அதிகாரிகிட்ட சொல்றேன், என் இடத்துல நீங்க இருங்க, உங்களுக்கு தெரியும். என்னோட இடத்துல நீங்க இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். 11ஆம் தேதி நான் சொல்றேன். அங்க பார்த்து சொல்லுங்க. 11ஆம் தேதி நான் சொல்றேன், இந்த மாதிரி இன்னைக்கு அதிமுக ஒவ்வொரு ஓட்டுக்கு 500 ரூபாய் பணம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத 11ஆம் தேதி சொல்றேன். இன்னைக்கு இரவு கொடுக்க போறாங்கன்னு சொல்றேன். 12ஆம் தேதி காலையில எந்த இடத்துக்கு போனாலும் பணம் கொடுத்த தகவலை வாக்காளர்கள் சொல்றாங்க. 13ஆம் தேதி அதே திமுக திரும்பி அவங்க பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில போய் சொல்றேன், சார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. 27 ஸ்குவாட் போட்டிருக்கோன்றாங்க. ஒரு இடத்துல கூட ஒருத்தரை பிடிக்கல.
நான் வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் எங்க போனாலும் இவர் 500 ரூபா கொடுத்துட்டாரு, அவர் 500 ரூபா கொடுத்துட்டாரு, மொத்த ஊர்லயும் பணம் கொடுத்தாச்சு. ஏன் இடத்துல நீங்க இருங்க, எந்த ஒரு வேட்பாளராக நீங்க இருங்க, நம்ம எல்லாம் நான் முட்டாளா? நாம எதுக்காக நான் நிற்கிறோம்? நியாயமா ஒரு தேர்தல் நடந்து நம்மளுடைய கருத்தை சொல்லி எங்க கருத்தை ஏத்துக்கிட்டு வாக்களிக்கக்கூடிய மக்கள் யார் வந்தாலும் நாங்கள் ஏத்துக்கிறோம். ஆனா 500 ரூபா பணம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், 1000 ரூபா பணம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு தேர்தலே வேணாமே. எதுக்கு தேர்தல்? எதுக்கு நாங்கள் நாமினேஷன் பண்ணும்போது எங்கள்கிட்ட சத்தியப்பிரமாணம் வாங்குறாங்க? எதுக்கு வாங்குறாங்க? அது அதனுடைய பொருள் என்ன? எங்க சின்னையா சொல்லி நாங்கள் வந்து இல்ல அந்த தொகுதியில் ஏலம் வச்சிடலாம். இல்ல இப்போ இருங்க, அந்த இல்ல இப்ப ஒரு கேள்வி கேட்குறீங்க, தூக்கி வச்ச சரியான நான் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது சரியா? நீங்க சொல்லுங்க எனக்கு பதில். இல்ல இப்போ இப்படி தேர்தல் வைக்கலாம், அந்த தொகுதியில் ஏலம் வச்சுக்கலாம், யார் அதிகமா பணம் கொடுப்பாங்கன்னு. யார் அதிகமா ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் எம்எல்ஏ. அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் மட்டும் வீட்டில் இருக்கிறோம். தமிழ்நாடு நாசமா போயிடுச்சு, இன்னும் நாசமா தான் போகுது. இந்த தேர்தல் முறையில மாத்திக்கலாம். இப்படி ஒரு தேர்தல் நடத்துறதோட அந்த மாதிரி நடத்திட்டு போயிடலாம். அதனால இப்படிலாம் ஒரு ஏமாத்து தேர்தல் நடந்துட்டு இருக்குங்க. ஜனநாயகம் வந்து கேலி கூத்தா இருக்கு. உலகமே தமிழ்நாட்டை பார்த்து சிரிக்குது. வெக்கப்படணும், நம்மளாம் வெக்கப்படணும். நாங்க வெக்கப்பட்டு இருக்கோம், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறோமேன்னு. மக்களை சந்திச்சு நேத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். நேத்துல இருந்து கொடுத்துருக்கோம், முழு வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இது ஒரு வீடியோ மட்டும் இல்ல, எவ்வளோ இன்சிடென்ட்ஸ், எவ்வளோ சம்பவங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, பணம் கொடுக்குறாங்க இருக்கு. சரி, நான் கேட்கிறேன் ஊடக நண்பர்கள், நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிசம் பண்றீங்களா இல்லையா? இல்ல அப்படின்னு என்னன்னு தெரியுமா? மறந்துட்டீங்களா? தெரியும் இல்ல? சரி, நீங்க போய் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் நீங்க போய் தெருவில் போய் யாராவது முதல்ல போய் கேளுங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. செய்தி வரணும், எங்களுக்குலாம் வரலைங்க, மக்களுக்கு வரலைங்க. நடவடிக்கை இல்ல, அதுதான் உங்களுடைய கடமை. விழிப்புணர்வு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நீங்க எல்லாம் வந்து ஜனநாயகத்துடைய 4வது தூண்கள். நீங்க செய்தி இல்ல, நீங்க எவ்வளவு நீங்க விழிப்புணர்வு செய்யணும். நீங்க இன்னும் செய்யணும். பத்தல செய்யல, வரல, போதல. உறுதியா தவறு இருக்குங்க. 2 பேரும் தான் தவறு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம பண்றாங்க, இவங்க தெரிஞ்சு பண்றாங்க. அவங்களுக்கு தெரியல, அவங்க எதிர்காலம் இல்லைன்னு தெரியல. அவங்களுக்கு மக்கள் வாங்குறாங்க, மக்கள் இல்ல, அவங்களுக்கு தெரியல. இவங்க தெரிஞ்சு பண்றாங்க, ஏமாத்தம் தெரிஞ்சு பண்றாங்க. அவங்க 50 வருஷமா ஏமாந்துட்டு இருக்காங்களே. இல்லன்னா இவங்களை ஏன் மறுபடியும் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர போறாங்க? அது இல்லாம கோயம்புத்தூர்ல அந்த 2 தொகுதியில் அந்த அந்த 2 அம்மாக்கள், அந்த பேர் மறந்துட்டேன் நான், அவங்க வண்டியில தான் எடுத்துட்டு போனாங்க. அந்த வண்டியை பிடிச்சிட்டாங்க. அந்த அம்மா மீண்டும் ஆர்வா இருக்காங்க, அவங்களை மாத்தல. இதுதான் ரொம்ப பிரச்சனை, பெரிய பிரச்சனை இப்பதான் நாட்டில். அதான் இதுல வந்து என்னன்னா, இந்த திமுக அண்ணா திமுக வாக்காளர் மட்டும் பணம் கொடுத்து திருடல, அந்த திருட்டு பணம் இல்ல, வேட்பாளரும் திருடிட்டு இருக்கானுங்க. என்ன அதான் அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா இருக்காங்க 2 பேரும். மற்ற கட்சி வேட்பாளர்களும் அவங்களையும் பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அவங்களே வாங்கிட்டு இருக்காங்க, மக்களை மட்டும் வாங்கல.